தனக்கு நடக்கிற கல்யாணத்தை 2 வாட்டி தடுத்து நிறுத்தினா முத்துவேலு சக்திவேலும் கூப்பிட்டு வந்த சொந்தக்கார பொண்ணு வந்துட்டு பழனிவேல் வந்துட்டு கல்யாணம் பண்ணாம போறதுதான் ஊர்க்காரங்க முன்னாடி அவங்க அண்ணங்களை பழி வாங்குறதுக்கு சரியான பதிலடியா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே வந்துட்டு சோகத்துல மூழ்கிடுறாங்க. என் பையனுக்கு கல்யாணமே நடக்காதா, கடைசி வரைக்கும் என் பையனோட கல்யாணத்தை நான் பார்க்காம போயிருவேன் போலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடா பழனி, உனக்கு இவ்வளவு தூரம் பாடுபட்டு பொண்ணெல்லாம் பார்த்து வச்சும் கடைசியில இப்படி ஆயிருச்சே, யார் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே அழுதுகிட்டு இருக்காரு. வேற யார் பண்ண போறா, அவங்க அண்ணங்க பண்ண வேலையா தான் இருக்கும், அது எல்லாமே முத்துவேல் சக்தியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட பசங்க எல்லாருமே கோவப்பட்டு இருக்காங்க. கல்யாணம் நின்றுச்சு, பொண்ணு வீட்டுக்காரங்க அங்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுமே முத்துவேல் சக்திவேல் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா அங்க கிளம்பி வராங்க. எதுவுமே தெரியாத மாதிரியும் அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி, என்னாச்சு கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிச்சா, என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் காணா, ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி சக்திவேல் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. பாண்டியன் வீட்டுல இருந்து யாருமே எதுவுமே சொல்லல, பழனி மட்டும் அழுதுகிட்டே இருக்காரு. என்ன ஆச்சு நீயாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்கறப்பதான் பாட்டியும் வந்துட்டு என்ன நடச்சுங்கிற எல்லா உண்மையுமே சொல்றாங்க. யார் செஞ்ச பாவமோ தெரியல, அது என் பையனை வந்து பிடிச்சிக்கிச்சு, கடைசி காலத்துல என் பையனோட கல்யாணத்தையும் நான் பார்க்காம போயிடுறேன் போல அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யார் செஞ்ச பாவமோ கிடையாது, ஓடி போச்சுல உன் மக, அந்த ஓடி போன மகளை கட்டினானே பாண்டியன், அவனால வந்த வேணதான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம சக்திவேல் வந்துட்டு இந்த பிரச்சனைக்குள்ள பாண்டியனை இழுத்து விட்டு குத்தி காமிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு படி மேலேயே போய் முத்துவேலு வந்துட்டு என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடி அவனை தொடர்ச்சியா அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்களா, இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தம்பி மேல ரொம்பவே அக்கறை இருக்கிற மாதிரி பாசம் இருக்கிற மாதிரி போலியா அவருமே நடிச்சிட்டு இருக்காரு. எங்களுக்கு உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, நீங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட வந்துட்டு மாப்பிளை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருப்பீங்க, அதனாலதான் அவங்க வந்துட்டு கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்காங்க, இதெல்லாம் உங்க வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே வந்து மிரட்டுறாரு. எங்களுக்கு வேற வேலை இல்லையா, உங்களை பத்தி தப்பா சொல்றதா எங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் முத்துவேல் சக்திவேலும் பொண்ணு வீட்டுல போய் சொன்ன பொய்யெல்லாம் வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. அங்க எதுவுமே சொல்லல, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு கடைசி வரைக்குமே சமாளிச்சிடறாங்க. என்னால உங்களுக்குள்ள யாருக்குமே சண்டை வேணாம், அதான் கல்யாணம் நின்றுச்சுல, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், தயவு செய்து யாருமே என் கல்யாண பேச்சு இதுக்கப்புறம் எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிமே வந்துட்டு அங்க இருந்து கோமா கிளம்ப போறாரு. கிளம்ப போற பழனியை தடுக்கிற முத்துவேலு சக்திவேலும் வந்துட்டு மத்தவங்க வேணுமா உன்னை நடுத்தருவுல அப்படி விட்டுட்டு போலாம், உன் மேல பாசம் இல்லாம அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கு, இன்னைக்கு குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல குறிச்ச முகூர்த்தத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும், நான் சொன்னபடி செஞ்சிருவேன், இன்னும் 10 நிமிஷத்துல உனக்கு கல்யாணம் நடக்க போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி முத்துவேலு சக்திவேலும் போயிட்டு மாரியோட சித்தி பொண்ணை வந்துட்டு பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மண்டபத்தை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்ததுமே ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே சாக்காயிடுறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா பழனி, இது வேற யாரும் இல்ல, நம்ம மாரியோட சித்தி பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே வந்துட்டு ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலுமே எனக்கு கல்யாணம் வேண்டாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து அப்ப கூட நழுவுதான் பாக்குறாரு. அந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருச்சு, அந்த பொண்ணு உன நல்லா புரிஞ்சுக்கிச்சு, அந்த பொண்ணோட அம்மா கிட்டயும் நான் பேசிட்டேன், அவங்களுக்குமே வந்து இந்த கல்யாணத்துல சம்மதம் சொல்லிட்டாங்க, இதை விட நல்ல வரணும் உனக்கு கிடைக்காது, நல்ல முகூர்த்தத்துல இப்பயே கல்யாணத்தை முடிச்சலாம், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு சக்திவேலும் ஒரு படி மேலேயே போய் பழனிவேலை வந்து மிரட்டவே ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா பழனிவேல் வந்து கடைசி வரைக்கும் பிடி கொடுக்காம எனக்கு கல்யாணமே வேண்டாங்கிற முடிவுல உறுதியாவே இருக்காரு. பழனிவேலை எப்படி சம்மதிக்க வைக்கணுங்கிறது முத்துவேல் சக்திவேல் 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்குது. இதுக்கப்புறம் நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், அப்புறம் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணமே நடக்காது, நல்ல முகூர்த்தத்துல இன்னைக்கு எல்லா வேலையுமே முடிச்சலாம் நாங்க சொல்றோம், ஆனா என் பேச்ச கேட்க மாட்டேன், ஆத்தா நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா பொறுப்பையும் கொண்டு போய் பாட்டி தலைமையில வச்சிடறாங்க. பாட்டிக்குமே நல்லா தெரியும் பழனிவேல் வந்துட்டு நம்ம போய் சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டான், பாண்டியன் கிட்டயா சொல்லி சொல்லுவோம்னு சொல்லிட்டு பாட்டியுமே வந்து பாண்டியன் கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பழனிவேலுக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்பா, இதுக்கு மேலே உங்களுக்கு நான் எது கஷ்டத்தையும் தர விரும்பல, பழனிவேல்னால நீங்க எந்த கஷ்டமும் பட வேண்டாம், இனிமேல் பழனிவேலோட கல்யாண விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, அவன் அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே வந்து பாண்டியனை பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. பாண்டியன்லாம் ஒரு ஆள், நீ ஏன் போய் அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிற, பழனி கிட்ட பேசி ஆக வேண்டிய வேலை பாரு அப்படின்னு சொல்லி சக்திவேல் வந்து பாட்டியை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாக்குற பாண்டியனுக்குமே வந்து புரிஞ்சுக்கிறாரு, இதுக்கு மேலே வேற ஏதாவது பொண்ணை பார்த்தாலுமே கண்டிப்பா முத்துவேலு சக்திவேலும் போய் பொண்ணு வீட்டுல ஏதாவது சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. ஏற்கனவே பழனிவேல் வந்து கல்யாணமே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்தாச்சு, இதுக்கு மேல நம்ம ஒரு பொண்ணை பார்த்து அந்த கல்யாணமும் நினைச்சுனா அதுக்கப்புறம் பழனிவேல் என்ன பண்ணுவானே தெரியாது, அதனால இந்த முடிவு சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே வந்து பழனிவேலை கூப்பிட்டு இந்த கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க, பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே சொன்னதால வேற வழியே இல்லாம பழனிவேலுமே வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுறாரு. பழனிக்கு நம்ம தலைமையில தான் கல்யாணம் நடக்க போது, நம்ம சொன்ன பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறான்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எப்படியோ நின்னு போன கல்யாணம் பழனிவேலுக்கு நல்லபடியா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டாளர்களும் ஓரளவு மனசு திருப்தியோட தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா மாரி ராஜி மட்டும் ரொம்பவே பதட்டத்தோட அங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் மீனாவும் தங்கமேலும் என்னாச்சு ராஜி ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜியுமே வந்துட்டு மாரியவங்க சித்தி குடும்பத்தை பத்தி எல்லாத்தையுமே வந்து பாண்டியன் வீட்டாளர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு மாரி சித்தி சொல்றத கூட கேட்க மாட்டாங்க, அவங்க முழுக்க வந்து எங்க சக்திவேல் சித்தப்பா சொல்றதை மட்டும் தான் கேட்பாங்க. அதனாலதான் வந்துட்டு மாரி சித்தியுமே வந்து அவங்க கூட ரொம்ப நாளா பேச்சுவார்த்தையை வச்சுக்கிறதே இல்ல, கிட்டத்தட்ட எங்க அப்பா சித்தப்பா கேரக்டர் தான் அவங்களுக்குமே இருக்கு. ராஜி வந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களோட உண்மையான கேரக்டர் பத்தி பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே ரொம்பவே சாக்காயிடுறாங்க. இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல குடும்பத்துல பொண்ணு எடுத்திருந்தாவது பரவாயில்ல, மறுபடியும் போய் இந்த சக்திவேல் கேரக்டர் மாதிரி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் இந்த உண்மை எதுவுமே தெரியாம பாண்டியன் சொல்லிட்டாருங்கிற ஒரே வார்த்தைக்காக பழனிவேலுமே வந்துட்டு கல்யாணத்துக்கு தயாரா போய் மேடையில உட்கார்ந்துறாரு. இன்னொரு
இன்னொரு பக்கம் சக்திவேல் வந்து பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வச்சு வந்து பழனிவேல அந்த பாண்டியன் வீட்ல இருந்து நம்ம பிரிச்சு கூப்பிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பழனிவேல் வந்து அந்த வீட்டுக்கு போக மாட்டான், நம்ம சொல்றதுதான் கேட்பான். அதுக்கு அடுத்த கட்டமா எப்படியாவது அரசியை வந்து குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இப்படியே தொடர்ச்சியா பாண்டியன் வீட்ல இருக்க ஒவ்வொரு ஆளுமே அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சு அந்த பாண்டியன் வேதனை படத்தை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே நின்று வந்து சக்திவேல் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிரச்சனைகளாம் மத்தியில ராஜி வந்து இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை பத்தின எல்லா விஷயத்தையுமே போய் பழனிவேல் கிட்ட சொல்லிடுறாங்க. இதை பாக்குற சக்திவேல் வந்து ராஜி எப்படியாவது பழனிவேல்கிட்ட பேச விடாம தடுக்க பாக்குறாரு. ஆனா ராஜி வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து பழனிவேல் கிட்ட சொல்லிடுறாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பழனி வந்து இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முகூர்த்த நேரம் வரப்ப கரெக்டா எந்திரிச்சு நின்னாரு. இதனால டென்ஷன் ஆகிற முத்துவேலு சக்திவேலும் பழனிவேல் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே உனக்கு 2 வாட்டி கல்யாணம் நின்றுச்சு, உனக்கு நாங்க கஷ்டப்பட்டு பொண்ணை பார்த்து பேசி முடிக்கலாம்னு பார்த்தா அதையும் நீ கெடுக்க பாக்குறியா, ஒழுங்கா நாங்க சொல்ற பேச்சை கேட்டுட்டு தாலியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு சக்திவேலு சேர்ந்து கடைசியா பழனிவேல மிரட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களோட உண்மையான கேரக்டர் தெரிஞ்சதுமே பாண்டி வீட்டு ஆளுங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அவங்களுமே வந்து முத்துவேலு சக்திவேல எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் கல்யாணம் பண்ணாம கூட இருப்பேன், ஆனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோமா பழனிவேல் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இதனால ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடியும் முத்துவேலு சக்திவேலுக்கு பயங்கரமான அவமானம் ஆயிருது. இவ்வளவு பட்டுமே வந்து அந்த பழனிவேலுக்கு கொஞ்சம் கூட புத்தி வரல பாருங்கன்னு. இப்ப கூட அந்த பாண்டியன் வீட்டாளுக்கு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போறான். நம்ம கூட பிறந்த தம்பியை நம்ம ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டான் பாருங்கனே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு சக்திவேலு வந்து தலை குனிஞ்சு கூனி குறுகி போய் நின்னுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து பழனிவேல் வந்து முத்துவேலு சக்திவேலையும் அசிங்கப்படுத்தினாதான் இதுக்கப்புறமா அவங்க வந்து பழனிவேல் விஷயத்துல தலையிட மாட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.